ஹாய் ஆல், வாங்க இன்னைக்கு கிளாஸ் 10ல செயின் வித் ஜிக்ஸாக், ஸ்டெம் ஸ்டிச் இந்த 2 ஸ்டிச்சஸும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். செயின் வித் ஜிக்ஸாக்கு நம்ம எப்போவுமே போடுற பேசிக் செயின் ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ்க்கு சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே போடுற மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே போடுற மாதிரி இந்த கார்னரில் மட்டும் சில்க் த்ரெட் வந்து பிடிச்சி இழுக்காமல் நடுவுக்கு சென்டரில் கொண்டு வந்துட்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வர போகிறோம். வந்து நம்ம ஜிக்ஸாக்காக அதுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு ஸ்லாண்டிங் வேஸில் போக போகிறோம். தென் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஸ்லாண்டிங் வேஸில் வர போகிறோம். இதுதான் ஃபுல் ப்ராசஸாக பண்ண போகிறோம். நான் வந்து வேறு கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் அதே கலரில் போடுறதா இருந்தாலுமே இந்த ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸ்ஸு. எப்போவுமே போடுற ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து லெஃப்ட் டு ரைட் ஸ்லாண்டிங் வீஸில் ஜிக்ஸாக்காக மேலே ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ லேர்ன் பண்ணுற ஸ்டிச்சஸ்லாம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ப்ளவுஸில் சில்க் த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம செயின் எங்கே எண்டு பண்ணுமோ அங்கேயே எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டெம் ஸ்டிச்சஸ்க்கு ஒரு லாங் செயின் போட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் பேக்வேர்டாக ஒரு ஷார்ட் செயின் போட போகிறோம் அண்ட் ஒரு லாக் செயின் ஸ்டிச். இதுதான் வந்து பேட்டர்ன். நம்ம பேக்வேர்டாக போடுற ஷார்ட் செயின் வந்து ப்ரீவியஸ் செயினுக்கு மேலே போடணும், இன்சைடில் போடக்கூடாது. இப்போ அப்படியே நீடல் ஃபார்வர்டாக டேர்ன் பண்ணி அகெயின் ஒரு லாங் செயின் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட போகிறோம். அப்படியே நீடல் பேக்வேர்ட் டேர்ன் பண்ணி ஷார்ட் செயின் லாக் ஸ்டிச் போட போகிறோம். ப்ரீவியஸ் செயினுக்கு மேலே போடணும், எதுவுமே நம்ம இன்சைடில் போடக்கூடாது. இதுதான் பேட்டர்னு. ஃபார்வர்ட் லாங் செயின் லாக் செயின் அகெயின் பேக்வேர்டு ஷார்ட் செயின் லாக் செயின். இந்த ஸ்டிச்சஸுமே சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டே 11ல் பட்டன் ஹோல் மெத்தட் எப்படி பண்ணுறது, டபுள் பட்டன் ஹோல் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடைசியில் எண்ணாட் போட்டு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கிளாஸ் 11க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.